வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் இலக்கியமில் தாள் 1ல் இடம்பெற்ற பாடத்திட்டமடியாக திறனாய்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பிரிவு ஆவில் பகுதி 1ல் கொடுக்கப்பட்டிருக்க தமிழ் ஆய்வின் இன்றைய போக்கு. இதுக்கு கீழே இருக்க பாடத்தலைப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, திறனாய்வின் அணுகுமுறைகள். என்னென்ன திறனாய்வுனா, சமூகவியல் திறனாய்வு, உளவியல் திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, ஒழுக்கமுறை திறனாய்வுன்னு திறனாய்வின் அணுகுமுறைகள்லாம் நாம் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுபோக 2வது தலைப்பாக திறனாய்வின் பயன்கள் கொடுத்துருக்காங்க. அதுபோக பல்வேறு இலக்கிய உத்திகள் கொடுத்துருக்காங்க. உள்ளுரை, இறைச்சி, தொன்மம், ஒட்டுருவம், தொடர் உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கதம், மெய்ப்பாடு, படிமம், குறியீடு, இருண்மை. இதெல்லாம் பல்வேறு இலக்கிய உத்திகள். அடுத்தது ஒப்பிலக்கிய கருத்துரு. 5வதாக பார்த்தோம்னா ஒப்பிலக்கிய கோட்பாடுகள். இதெல்லாம் நமக்கு தமிழ் ஆய்வின் இன்றைய போக்கு, அதாவது திறனாய்வுக்கு உண்டான சிலபஸ்ஸு. அடுத்து திறனாய்வுனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுடைய தமிழ்நாடு பாட புத்தகத்தில் எளிமையாக விளக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணுவோம். நம்மளோட கிளாஸஸ் எப்படி போகும்னு பார்த்தோம் அப்படின்னா, பாடத்திட்டத்தில் என்ன இருக்குது சிலபஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்கில் இந்த கண்டென்ட் எங்கேயாவது இடம்பெறுதா பள்ளி பாடத்திட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக்ஸு இப்படிலாம் பார்க்குறோம். ஓகேங்களா? பொறுமையாக தான் இந்த லெசன்ஸ் போகும். ஆனால் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதிலிருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுபோக திறனாய்வை பற்றி நமக்கு என்ன கேள்விகள் வந்தாலும் நம்ம எழுதுகிற மாதிரி நாம் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. திறனாய்வில் இந்த கேள்விகள்லாம் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. திறனாய்வின் பயன்கள், திறனாய்வின் அணுகுமுறைகள் 20 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அதுபோக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறனாய்வும் சமூகவியல் திறனாய்வு, உளவியல் திறனாய்வுன்னு தனித்தனியாக கேள்விகள் 15 மார்க்கு 10 மார்க்கில் இடம்பெறுது. அதெல்லாம் தான் இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க லெசன்ஸில் பாடத்தில் உள்ளே போகலாம். முதல்ல பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க திறனாய்வு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அதில் அறிமுகம் பார்க்குறோம். திறனாய்வும் இலக்கியம் போல ஒரு கலை எனவும் வாசிக்கப்பட்ட பணுவல்களில் மறைந்திருக்கும் உண்மையை கண்டுபிடித்து சொல்லும் ஒரு அறிவுத்துறை எனவும் 2 கருத்துகள் உள்ளனவா. திறனாய்வும் ஒரு இலக்கியம் போல தான், அதுவும் ஒரு கலை தான். இது வாசிக்கப்பட்ட பணுவல்களில் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டுபிடித்து சொல்லும் ஒரு அறிவுத்துறை தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து இலக்கிய வளம் நிறைந்த எல்லா மொழிகளிலுமே திறனாய்வும் ஒரு குறிப்பிடத்தக்க பணியை செய்கிறது. இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் சிந்தனை வளர்ச்சிக்கும் திறனாய்வு பெரிதும் துணை செய்கின்றது. தமிழில் தொல்காப்பியர் காலம் தொடங்கி இடைக்கால உரையாசிரியர்கள் வழியாக திறனாய்வு முறை செயல்பட்டு வருகிறது. தமிழில் தொல்காப்பியர் கால திறனாய்வை பற்றி எழுதுக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போ தமிழில் தொல்காப்பியர் காலம் தொடங்கி இடைக்கால உரையாசிரியர் வழியாக திறனாய்வு முறை செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்றைய காலகட்டத்தில் தனித்துறையாக உருவெடுத்துள்ள திறனாய்வு மொழிக்கல்வியில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஆகவே மொழியின் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்க விரும்பும் மாணவர்கள் திறனாய்வு பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அது என்ன இருக்குது, திறனாய்வுங்கிறது ஒரு தனித்துறையாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிக்கல்வியில் இன்றியமையாத இடத்தையும் இது பெறுது. ஆகவே மொழியின் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்க விரும்பும் மாணவர்கள் திறனாய்வு பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது திறனாய்வு விளக்கம் பார்க்குறோம். அப்போ இந்த திறனாய்வு என்னும் சொல் நன்கு அறிமுகமான சொல்தான். ஏதேனும் ஒரு பாடல் அல்லது கவிதை குறித்து நயம் பாராட்டியிருப்பீர்கள். துணை பாட கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறியிருப்பீர்கள். நீங்கள் செய்த இந்த செயல்பாடுகள் எல்லாம் திறனாய்வில்தான் அடங்கும். ஒரு திரைப்படம் பார்க்கிறீர்கள் என்று வைத்து கொள்வோம். அந்த படம் எப்படி இருந்தது என்று யாரேனும் உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? திரைப்படத்தின் கதை அமைப்பு, நடிகர்களின் நடிப்பு, இசையின் தன்மை, பாடல்கள் போன்ற பல செய்திகளை உங்களை அறியாமலேயே ஆராய்ந்து கூறுவீர்கள் அல்லவா. நீங்கள் செய்த ஆய்வுதான் திறனாய்வு. இன்னும் எளிதாக கூற வேண்டுமானால் உங்கள் நண்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று யாரிடமாவது கேட்டு பாருங்களேன்.
உடனே அவர்களை பற்றி எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கூறிவிடுவார். அப்போ ஒரு பாடலை பற்றிய இலக்கிய நயம் பாராட்டுவதும் ஒரு நூலை பற்றி மதிப்புரை எழுதுவதும் திறனாய்வுகளை. அப்போ ஒரு மதிப்புரை பாராட்டணும், அதுபோக இலக்கிய நயம் பாராட்டுவது. ஸோ இது எல்லாம் திறனாய்வுகள் தான். இலக்கிய பரப்பில் திறனாய்வு என்ற சொல்லும் நாளிதழ் போன்ற ஊடகங்களில் விமர்சனம் என்ற வடமொழி சொல்லும் வழக்கில் உள்ளன. அப்போ இலக்கிய வட்டாரத்தில் திறனாய்வு அப்படிங்கிற சொல்லு தான் பயன்பாட்டில் இருக்குது. அதுவே நாளிதழில் பார்த்தோம் அப்படின்னா ஊடகங்கள் நாளிதழ்கள்லாம் பார்த்தா விமர்சனம் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஸோ சொல்லும் வழக்கில் உள்ளன. திறனாய்வு என்பதை பற்றி அறிஞர்கள் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் திறனாய்வுக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ். அடுத்தது திறனாய்வுக்கு உண்டான வரையறைகள். ஸோ விக்டர் யூகோ என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியம் சிறந்ததா அல்லது குறைவுடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும். ஸ்பிங்கான் என்ன சொல்கிறாரு, கலைஞன் எதை கூற முயல்கிறான், அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான், அவன் கூறுவது தகுதி உடையது தானா, இவ்வினாக்களுக்கு விடை காண்பது தான் திறனாய்வு. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் விடை தந்தது அப்படின்னா அதுதான் திறனாய்வு அப்படிங்கிறாங்க. அடுத்து மேத்யூ அர்னால்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது தான் திறனாய்வாகும். உலகில் சிறந்தது எது அப்படிங்கிற உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்குண்டான முயற்சி தான் திறனாய்வுன்னு மேத்யூ அர்னால்டு சொல்கிறாரு. அதுபோக எலியட் என்ன சொல்கிறாருன்னா, திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக, சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்ததா ஆசா ஞான சம்பந்தம் என்ன சொல்கிறாரு, திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறுதல் அதனுள் அடங்கி இருத்தல் கண்கொடு அப்படிங்கிறாரு. அடுத்து இனி திறனாய்வின் வகைகள், கோட்பாடுகள், திறனாய்வாளர்கள், அவர்களுக்குரிய தகுதிகள், திறனாய்வால் விளையும் பயன்கள் ஆகியன குறித்து சுருக்கமாக காணலாம். அப்போ திறனாய்வுக்குரிய களம் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் பற்றி பார்க்குறோம். தற்காலத்தில் திறனாய்வு என்ற சொல்லிற்கு பறந்து விரிந்த ஒரு பொருள் உண்டு. மொழியியல், உளவியல், மானுடவியல், சமூகவியல், வரலாறு, அறிவியல் முதலிய பல துறைகளின் தாக்கத்தை இன்றைய இலக்கிய திறனாய்வியலில் காணலாம். ஸோ அப்போ திறனாய்வுக்குரிய களம் எது அப்படின்னா இலக்கியம். திறனாய்வுக்குரிய களம் இலக்கியம். தற்காலத்தில் திறனாய்வு என்ற சொல்லிற்கு பறந்து விரிந்த பொருள் ஒன்று. மொழியியல், உளவியல், மானிடவியல், சமூகவியல், வரலாறு, அறிவியல் முதல பல துறைகளின் தாக்கத்தை இன்றைய இலக்கிய திறனாய்வியலில் காணலாம். எனினும் திறனாய்வு என்னும் சொல் தனித்து இயங்கும் ஒரு இலக்கிய பிரிவை குறிக்கிறது என அறிஞர் கைலாசபதி கூறுகிறார். இலக்கியம் அச்சிடப்பெற்றவையும் அச்சில் இடம்பெறாதவையும். ஸோ அப்போ ஒரு திறனாய்வாளராக இருந்தால் எது இலக்கியம் என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்வதற்கு முன் அது இலக்கியம்தானா என அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படியானால் எது இலக்கியம்? எழுதப்பட்டதெல்லாம் இலக்கியமா அல்லது அச்சிடப்பெற்றவை எல்லாம் இலக்கியமா? ஸோ எடுத்துக்காட்டாக விண்ணப்பம், தேர்வு, பஞ்சாங்கம், நாட்குறிப்பு, அறிவிப்பு, விளம்பரம், கடிதம் போன்றவையெல்லாம் எழுதப்படுகின்றன. அவ்வாறெனில் இவற்றை இலக்கியம் என கூறுவதில்லை. அச்சிடப்பெற்று நாள்தோறும் வெளியாகும் செய்தித்தாள்களை இலக்கியம் என வகைப்படுத்துவதில்லை. ஏன் தெரியுமா? இவை செய்திகளை தெரிவிக்க மட்டுமே பயன்படுகின்றன. இவற்றை படிப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு கற்பனையோ உணர்ச்சியோ எழுவதில்லை. அறிவியல் உண்மைகளும் கணக்கு முதலியான புள்ளியியல் விவரங்களும் கூட அறிவூட்டும் ஆர்வத்தை தூண்டவும் செய்கின்றன. ஆனால் அவையும் இலக்கியமாகா. அப்படி என்றால் எது இலக்கியம் என்பது தெரியணும். ஒரு நூலை படிக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியை மிகுவிப்பதாக அமைவதே இலக்கியம். அது கவிதையாக, செய்யுளாக, கதையாக, நாடகமாக, உரைநடையாக, கட்டுரையாக என பல வடிவங்களில் அமையலாம். அவையாவும் அறிவை ஒட்டி மட்டும் அமைவதல்ல. கற்பனை மிகுந்த
உணர்ச்சியை ஒட்டியும் அமைவனவாகும். மனிதன் மொழியோடு தொடர்பு கொண்டு அவனது சிந்தனைக்கோ கற்பனைக்கோ உணர்ச்சிக்கோ விருந்தாக அமைவன எல்லாம் இலக்கியங்களே. இவை அச்சிடப்பெற்று இலக்கிய எழுத்துக்களால் மிளிர்கின்றன என்றாலும் அச்சிடப்பெறாத சிலவற்றை கூட நாம் இலக்கியங்கள் என கூறுகிறோம். ஒரு மொழியில் பேச்சும் உண்டு, எழுத்தும் உண்டு. எழுத்து வடிவம் பெறாது பேச்சில் வழங்கப்படும் நாட்டுப்பாடல்கள், விடுகதைகள், பழமொழிகள் ஆகியவற்றை நாம் இங்கே அச்சிடப்பெறாத இலக்கியங்கள் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ அச்சிடப்படக்கூடிய இலக்கியங்கள் மகிழ்ச்சியை தந்தால் அதுதான் இலக்கியம். அதே போல் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கணும், அதுதான் இலக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அச்சிடப்பெறாத இலக்கியங்களும் இருக்குது. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டுப்பாடல்கள், விடுகதைகள், பழமொழிகள் இவற்றையும் நாம் இலக்கியம் தான் சொல்கிறோம். இவையும் இலக்கிய வரம்புக்குள் தான் அமைகின்றன. நாம் ஏன் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்? இலக்கிய திறனாய்வு செய்ய வேண்டுமென்றால் இலக்கியங்களை பற்றியும் அவற்றின் வடிவம் பற்றியும் கருத்து, தன்மை ஆகியவற்றை பற்றியும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். திறனாய்வுக்குரிய களத்தையும் எவை இலக்கியம் என்பதையும் அறிந்து கொண்ட நிலையில் உலக அளவில் இலக்கியங்களின் பொது இயல்பை குறித்து பேசும் அடிப்படை கலை சொற்கள் சிலவற்றை அறிந்து கொண்டு திறனாய்வுக்குள் நுழையலாம். இலக்கிய வடிவங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் தன்மைகளை கொண்டு இலக்கியங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அவை செவ்வியம், புனைவியம், இயற்பண்பியம், நட்பியம் அல்லாதன. ஸோ இவ்வைந்து வகைப்பாடுகளை சுருக்கமாக அறிந்து கொள்வோம். செவ்வியம், கிளாசிசியம். ஸோ தொன்மையும் குறிப்பிட்ட இலக்கிய வரையறைகளை பின்பற்றுவதும் செவ்விய இலக்கியங்களின் அடையாளமாக இருக்கின்றன. தமிழின் செவ்விய இலக்கியங்களாக அகப்புற பாடல்கள் தொல்காப்பியம் கூறும் இலக்கிய வரையறைகளை பின்பற்றியுள்ளன என்பதை கவனத்தில் கொண்டால் செவ்வியல் தன்மை என்பது புரிந்துவிடும். அடுத்தது புனைவியம், ரொமான்டிசம். கற்பனையின் அளவும் கதை மாந்தர்களின் பண்புகளும் மிகைப்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்கும் இலக்கியங்கள் புனைவிய இலக்கியங்களின் அடையாளங்கள். தமிழில் எழுதப்பெற்ற காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்றன புனைவிய கூறுகள் கொண்டவை. இயற்பண்பியம், நேச்சுரலிசமாக இருக்கணுங்கிறாங்க. கற்பனையின் அளவை கைவிட்டுவிட்டு நடப்பதை அப்படியே எழுதி காட்டும் போக்கும் அதில் வெளிப்படும் திறனாய்வு பார்வையும் இயற்பண்பிய இலக்கியங்களின் அடையாளமாக கொள்ளத்தக்கன. தமிழில் எழுதப்பெற்ற பல்லு இலக்கியங்கள், தனிப்பாடல்கள் தொடங்கி புனைக்கதைகள் பலவற்றில் இயற்பண்பிய கூறுகள் வெளிப்பட்டுள்ளன. அடுத்தது நடப்பியம், ரியலிசம். ஸோ இயற்பண்பியத்தின் மறுதலையாக உருவானதே நடப்பியம். நடந்த எல்லாவற்றையும் காலம், இடம் என்ற அளவில் முழுமையாக எழுத முடியாது. ஆகவே நடந்தவனவற்றில் உண்மையின் பக்கமாக எது சரியானது என சுட்டிக்காட்டும் போக்கே இலக்கிய உருவாக்கத்தின் அடிப்படையாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் உருவாக்கிய இலக்கிய போக்கே நட்பியம். அதிலும் மனித நட்பியம், விவரண நட்பியம், ஆவண நட்பியம், சமத்துவ நட்பியம், மிகை நட்பியம் என பல வகைகள் உண்டு. அடுத்து நட்பியம் அல்லாதன நான் ரியலிசம். நடப்பிய இலக்கியத்தை மேலும் சிறப்பானதாக்கும் முயற்சியில் அதன் மீது பல வகையான விமர்சனங்கள் எழுதப்பட்டன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இலக்கிய போக்குகளாக ஐரோப்பிய திறனாய்வாளர்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. குறியீட்டியம், அபத்திவியம், வெளிப்பாட்டியம், மனப்பதிவியம் என பல வகை உண்டு. அவற்றை மேல் வகுப்புகளில் விரிவாக அறிந்து கொள்ளலாம். அடுத்து திறனாய்வாளர்னா யார்? திறனாய்வாளர்கள். இலக்கியம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது அதனை பற்றிய திறனாய்வும் என அறிஞர்கள் கூறுகின்றனர். யாராவது ஒருவர் ஒரு பாடலையோ அல்லது ஓர் உரைநடையோ எழுதியிருப்பார். அதனை படிப்பவர் ஆஹா நன்றாக உள்ளது அல்லது மட்டமாக உள்ளது என்று கூறும்போதே திறனாய்வாளராகவும் அவர் மாறிவிடுகிறார். அதே வேளையில் படிப்பவர் எல்லோரும் திறனாய்வாளராக மாறுவதில்லை. திறனாய்வாளர் படைப்பவருக்கும் படிப்பவருக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குகிறார். ஏன் தெரியுமா? ஓர் இலக்கியம் படைக்கப்பட்டவுடன் படிக்கப்படலாம் அல்லது பல ஆண்டுகளுக்கு பின்னரும் படிக்கப்படலாம். அவ்விலக்கியம் உருவான காலச்சூழல், பின்னணி ஆகியவற்றை தெள்ளத் தெளிவாக திறனாய்வாளர் தான் வெளிப்படுத்தியிருப்பார். இல்லையெனில் அவ்விலக்கியத்தை படிப்பவர்களுக்கு குழப்பம் ஏற்படும். எடுத்துக்காட்டாக பாரதியார் பாடல்கள் தோன்றியதன் பின்னணி விடுதலை உணர்வை
வேண்டி நின்ற காலமாக இருந்தது. இக்காலத்தில் அத்தகைய சூழல் இல்லை. எனவே படைப்புகளை அக்காலத்திய சூழலோடு பொருத்தி ஆய்வு செய்பவர்தாம் திறனாய்வாளர்கள். அவர் படைப்பாளிக்கும் படிப்பவருக்கும் இடையே உள்ள தலைமுறை இடைவெளிகளையும் கால வேறுபாடுகளையும் குறைக்கிறார். மற்றொரு எடுத்துக்காட்டு, எழுத்தாளர் புதுமைப்பித்தன் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருடைய கதைகளில் அந்த மாவட்டத்து வட்டார சொற்கள், பழக்க வழக்கங்கள், மொழி நடைகள் இடம்பெற்றிருக்கும். வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அக்கதையை படிக்கும்போது அவர்களுக்கு சில சொற்களுக்கு பொருள் தெரியாமல் இருக்கலாம் அல்லது கடினமாக தோன்றலாம். இத்தகைய இடர்பாடுகளை எல்லாம் திறனாய்வாளரே நீக்குகிறார்கள். அதனால்தான் அவர் படைப்பாளரையும் படிப்போரையும் இணைப்பதற்கு பாலமாக செயல்படுகிறார். ஆக ஓர் இலக்கியத்தை படைப்பவர், அதனை படிப்பவர், அதனை திறனாய்வு செய்பவர் ஆகிய மூவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டுள்ளனர். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களாக இவர்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக திறனாய்வு செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என பார்ப்போமா? அப்போ திறனாய்வாளர் எப்படி செயல்படுறாரு? அவர் ஒரு முக்கோணமாக இருந்து படிப்பவர் யாரை இணைக்கிறாரா? ஸோ ஒரு இலக்கியத்தை படைப்பவரையும், அதனை படிப்பவரையும், அதனை திறனாய்வு செய்பவர், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு பாலமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திறனாய்வாளருக்குரிய தகுதிகள் பார்க்கலாம். ஒரு இலக்கியத்தை படைத்து எவ்வளவு கடினமானதோ, ஒரு இலக்கியத்தை படைப்பது எவ்வளவு கடினமானதோ அவ்வளவு கடினமானது திறனாய்வு. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, திறனாய்வு செய்வதற்குரிய தகுதி இல்லாதவர்கள் இலக்கியத்தை மதிப்பீடு செய்தால் அந்த திறனாய்வு தரமிழந்து போகும். அதனால்தான் திறனாய்வாளர்கள் சில அடிப்படை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும், சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். ஸோ அப்போ அவருக்கு உண்டான தகுதி என்னவா? நூல் புலமை 1. திறனாய்வாளர் தம் திறனாய்வு செய்யும் இலக்கியத்தோடு பிற இலக்கியங்களும் ஒப்பிட்டு கூற வேண்டி இருப்பதால் அவருக்கு பல நூல்களை பற்றிய ஆழ்ந்த புலமை வேண்டும். அப்போ திறனாய்வாளர்களுக்கு ஒப்பீடு செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆழ்ந்த புலமை வேணும். பல நூல்களை அவர்களை பற்றி ஆழ்ந்த புலமை இருக்கும். அடுத்து விரிந்த சிந்தனை. இலக்கியத்தை பன்முறையிலும் ஊடுருவி பார்ப்பதற்கு திறனாய்வாளரின் சிந்தனை பரப்பு விரிதல் வேண்டும். இலக்கியத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அது சொல்லப்பட்ட முறையிலேயே புரிந்து கொள்ள இச்சிந்தனை உதவும். அடுத்து பரந்த அறிவு வேணுங்கிறார். இலக்கிய கூறுகளை தொடர்புபடுத்தி அறிய பரந்த அறிவு தேவை. திறனாய்வாளர் தாம் எடுத்துக்கொண்ட பொருள் கவிதை, புதினம், சிறுகதை, நாடகம் என எதுவாக இருந்தாலும் அப்பொருள் தொடர்பான பல நூல்களை கற்று புலமை பெற்றவராய் இருத்தல் வேண்டும். ஸோ இது பரந்த அறிவில் சொல்கிறாங்க. இலக்கிய பயிற்சி. எந்த ஒரு நூலிலும் உயிர்ப்புடைய பகுதிகளும் பொதுவான பகுதிகளும் இருக்கும். அந்நூலை பன்முறை படிப்பதால் தான் அவ்விரு பகுதியையும் பிரித்தறிய இயலும். ஆகையால் திறனாய்வு செய்பவர் குறிப்பிட்ட இலக்கியத்தில் பயிற்சி பெற்றிருத்தல் இன்றியமையாதது. இது உண்மை. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு யூபிஎஸ்சிக்கும் பொருந்தும். ஸோ நம்ம ஒரு நூலை ஒரு தடவை படிப்பதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதில் இருக்க விஷயங்களை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நாம் ஒரு 10 முறை படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒரு பெர்ஸ்பெக்ஷன் நமக்கு ஏற்படும். அதை பற்றின புரிதல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு திறனாய்வாளரும் அப்படித்தான் பன்முறை அதை படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நடுநிலைமை. திறனாய்வாளர் தாம் வெறுப்புக்கு இடமளிக்காதவாறு திறனாய்வு செய்தல் வேண்டும். தம்முடைய நோக்கத்தை இலக்கியத்தில் புகுத்தாமல் படைப்பாளியின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு திறனாய்வு செய்ய வேண்டும். உள்ளது உள்ளபடி நிறைகுறைகளையும் சேர்த்தே மதிப்பிட வேண்டும். வள்ளுவர் வாய்மொழிக்கேற்ப சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இருத்தல் வேண்டும். அதே வேளையில் நூலில் குணம், குற்றம் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியாக உள்ளதோ அதனை எடுத்து கொள்ளல் வேண்டும். மேற்கண்ட தகுதிகளோடு படைப்பாளியின் தனித்திறனை வெளிப்படுத்துதல், பொதுமக்களை இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொள்ளச் செய்தல், இலக்கியம் ஆக்க விரும்புவோருக்கு தரமுள்ள படைப்புகளை உருவாக்க உதவுதல் போன்றவற்றையும் திறனாய்வாளருக்குரிய தகுதிகளாக கூறலாம். அப்போ முதல்ல தமிழில் திறனாய்வு தொடக்கம் எப்போ? தமிழில் பழங்காலத்திலேயே திறனாய்வின் தொடக்க நிலை கூறுகள் இருந்தன. அப்போ நம்ம கேள்விகளே கேட்குறாங்க. தொல்காப்பியர் கால இலக்கிய திறனாய்வை பற்றி எழுதுக அப்படிங்கிற மாதிரி. அப்போ தொல்காப்பியம் இலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பேசுகிறது.
ஒரே நிமிஷம். ஓகே. தொல்காப்பிய இலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பேசுகிறது. திறனாய்வு என்பது இலக்கியம் பற்றிய கருத்துக்களை புலப்படுத்த செய்கிறது என்றால், உரை என்பது அத்தகைய பணியை செய்துள்ளது எனலாம் என திறனாய்வாளர்கள் கூறுகின்றனர். அப்போ உரை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இருவகை உரைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. எவ்வகையான நூல்கள் என்பதன் அடிப்படையில் உரைகளை இரண்டாக கொள்ளலாம். ஒன்று இலக்கண உரைகள், மற்றொன்று இலக்கிய உரைகள். இலக்கணம், இலக்கியம் ஆகிய இரண்டிற்கும் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியுள்ளார். அதே வேளையில் 10 பாட்டு என்னும் சங்க இலக்கிய நூலுக்கும் சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்திற்கும் உரை தந்துள்ளார். இலக்கண இலக்கிய நூல்களின் உரையாசிரியர்கள் அந்நூல்களை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்ததுடன் ஆய்வு நோக்கிலும் திறனாய்ந்து தமது கருத்துக்களை புலப்படுத்தியுள்ளனர். அப்போ அந்த காலத்தில் வந்த உரை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திறனாய்வாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் நாம் பார்த்தோம் அப்படின்னா நச்சினார்க்கினியருடைய தொல்காப்பியர் உரை, தொல்காப்பியத்திற்கான உரை நல்லா பயன்பட்டுருக்குது அப்படிங்கிறாரு. தொல்காப்பியத்திற்கும் 10 பாட்டு, அதே வேளையில் 10 பாட்டு என்னும் சங்க இலக்கியங்களுக்கும் சீவக சிந்தாமணி காப்பியத்திற்கும் உரை அவர் தந்திருக்கார். அடுத்து திறனாய்வுடைய வகைகள் பார்க்குறோம். திறனாய்வுடைய வகைகள்: மனத்தாலும் அறிவாலும் அறியப்படும் ஒரு பொருளை அளவுற உணர்த்துவதும் படைப்பாக்கம் அல்லது கலைத்திறன் என்பது இலக்கியம் எனப்படுகிறது. இலக்கியம்னா என்னவா? மனத்தாலும் அறிவாலும் அறியப்படும் ஒரு பொருளை அழகுற உணர்த்துவதும் படைப்பாக்கம் அல்லது கலைத்திறன் என்பது இலக்கியம் எனப்படுகிறது. இது நோக்கம், தேவை முதலியவற்றின் கருவியாக உள்ளது. இத்தகைய இலக்கியம் தன்னகத்தே பல பண்புகளையும் பல வழிமுறைகளையும் பல கருத்து நிலைகளையும் கொண்டிருக்கிறது. இத்தகைய இலக்கியம் தன்னகத்தே பல பண்புகளையும் பல வழிமுறைகளையும் பல கருத்து நிலைகளையும் கொண்டிருக்கிறது. அவற்றை ஆராயும் விளக்கமும் திறனாய்வு உருவாக்குகிறது. ஸோ இத்திறனாய்வு பல அணுகுமுறைகளையும் வகைகளையும் கொண்டுள்ளது. இவற்றை கண்டறிவது திறனாய்வின் ஆழமான பண்புகளையும் பரந்துபட்ட நெறிகளையும் அறிவதற்கு துணை செய்யும். ஏனெனில் திறனாய்வு என்பது ஒற்றை போக்கு கொண்டதன்று, பன்முக பண்புகளும் வழிமுறைகளும் கொண்டது. எனவே திறனாய்வின் வகைகளை இங்கு அறிவது மிகவும் தேவையாகிறது. திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறைகளின் அடிப்படையில் திறனாய்வின் வகைகள் அமைகின்றன. பல இலக்கியங்களிலிருந்து அவற்றின் இன்றியமையாத பண்புகள் சிலவற்றை மற்றும் அடையாளம் காட்டுவது ஒரு வகை. குறிப்பிட்ட ஒரு கொள்கை அல்லது பண்பு நிலையை அளவுகோலாக கொண்டு அதனை பல இலக்கியங்களோடு பொருத்தி பார்ப்பது இன்னொரு வகை. அதாவது திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறை அல்லது செய்முறையை பேசுவது திறனாய்வின் வகை என்று அறியப்படுகிறது. என்னவா? அப்போ ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது பண்பு நிலையை அளவுகோலாக கொண்டு அதனை பல இலக்கியங்களோடு பொருத்தி பரப்புவது ஒரு வகை. இன்னொரு வகை, அதாவது திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறை அல்லது செய்முறையை பேசுவது திறனாய்வின் வகை என்று அறியப்படுகிறது. திறனாய்வின் வகைகள் பலவாக இருந்தாலும் அவற்றில் மிக அடிப்படையானவை என பேராசிரியர் தீசு நடராசன் தமது திறனாய்வு கலை என்னும் நூலில் குறிப்பிடுகிறார். இப்போ நம்ம யூபிஎஸ்சியில் இந்த திறனாய்வை பற்றி படிக்க வேண்டிய புத்தகம் என்னென்னா திறனாய்வு கலை அப்படிங்கிற அந்த புத்தகம் தீசு நடராசனால் எழுதப்பட்டது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸுக்கு. அப்போ அதில் என்னென்ன சொல்ல வராரு, திறனாய்வு வகைகள் பலவாக இருந்தாலும் அவற்றில் மிக அடிப்படையானவை எதுன்னு சொல்கிறாருன்னா, பாராட்டு முறை திறனாய்வு, முடிவு முறை திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, விளக்க முறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை, புக் ரிவ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒப்பீட்டு முறை திறனாய்வு, பகுப்பு முறை திறனாய்வு. ஸோ இந்த ஒரு 8 திறனாய்வு தான் தீசு நடராசன் மிக முக்கியமானதாக சொல்கிறாரு. ஸோ பாராட்டு முறை திறனாய்வுனா என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்போ பாராட்டு முறை திறனாய்வுங்கிறது அப்ரிசியேட்டிவ் கிரிட்டிசிசம். ஒரு இலக்கியத்தில் குறை காணாமல் அதன் நிறைகளை மட்டும் எடுத்து கூறுதல். எடுத்துக்காட்டாக கம்பராமாயணத்தை கூறலாம். இதனை பாராட்டி பல திறனாய்வு நூல்கள் வெளிவந்துள்ளன. அடுத்து முடிவு முறை திறனாய்வு, ஜுடிஷியல்
கிரிட்டிசிசம். சில வரையறைகளையும் விதிகளையும் அளவுகோலாக கொண்டு குறிப்பிட்ட இலக்கியம் பற்றிய முடிவுகளை கூறுதல். எடுத்துக்காட்டாக தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பிய பண்புகளை விதிகளாக கொண்டு மணிமேகலை காப்பியத்தின் அமைப்பையும் பண்பையும் மதிப்பிட்டு முடிவு கூறுதல். அடுத்து விதிமுறை திறனாய்வு, பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம். சில விதிகளை தாம் திறனாய்வு மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருத்தி காணல். அன்பின் ஐந்திணையில் தலைவனோ தலைவியோ சுற்றி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பது தொல்காப்பிய விதி. இவ்விதியை நெடுநல் வாடையில் பொருத்தி காண்கிறார் நச்சினார்க்கினியர். அந்நூலில் தலைவன் பெயர் சுட்ட பெறவில்லை இல்லைதான். ஆனால் வேம்பு தலையாத்த நோன்கால் எக்காமோடு என்ற பாடலடியில் வேம்பு என்பது பாண்டிய மன்னருக்குரிய அடையாள மாலை என வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இது அகநூல் அன்று புறநூல். இந்நூலின் பாட்டுடை தலைவன் தலையங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனே என்று நச்சினார்க்கினியர் உறுதியாக கூறுகிறார். அடுத்தது செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, இண்டக்டிவ் கிரிட்டிசிசம். எந்த படைப்பை திறனாய்வு செய்கிறோமோ அந்த படைப்பின் வழியாக அதற்குரிய விதிகளை அமைத்து கொள்ளுதல். எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தின் அடிப்படை அமைப்பையும் தனிச்சிறப்பையும் முற்று நோக்கி அப்படைப்புக்குரிய விதிகளை வருவித்தல். இது செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வாகும். அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது விளக்கமுறை திறனாய்வு. ஒரு இலக்கிய படைப்பாளியையும் அவர் படைத்த இலக்கியத்தின் பல்வேறு கூறுகளையும் விளக்கமாக ஆய்வு செய்தல். எடுத்துக்காட்டாக தொல்காப்பிய பொருளாதாரத்தை பற்றிய திறனாய்வு, அதன் அமைப்பு, இயல்தோறும் பொருள் வைப்பு முறை, களவு, கற்பு ஆகியவற்றின் தனித்தன்மை, தமிழ் மரபுக்கேற்ப அமைப்பு ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தல். அடுத்ததாக பார்த்தோம்னா எவால்வேட்டிவ் கிரிட்டிசிசம், மதிப்பீட்டு முறை திறனாய்வு. குறிப்பிட்ட இலக்கியத்தின் தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை என பல என்பவனவற்றை பேசுவதோடு அவ்விலக்கியத்தில் அமைந்திருக்கும் கூறுகளும் பண்புகளும் உண்மைகளும் இலக்கிய மதிப்பு உடையவை என ஆராய்ந்து கூறுதல். எடுத்துக்காட்டாக பாரதியாரின் குயில் பாட்டு அவரை சிறந்த கவிஞர்களுள் ஒருவராக கருத செய்கிறது எனில் அதற்கு காரணங்களை சான்றுடன் காட்டுதல். என சான்றுடன் காட்டும் போது தான் அது சிறந்த திறனாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒப்பீட்டு முறை, கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். இரு வேறுபட்ட இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒப்பியல் முறையில் ஆய்வு செய்தல். அவ்வாறு ஒப்பிடும்போது அவ்விரு இலக்கியங்களுக்கிடையே ஓரளவாவது பொதுத்தன்மை இருத்தல் வேண்டும். ஒப்பீட்டு தளங்கள் பின்வருமாறு அமையலாம். ஒரு நாட்டு இலக்கியத்துடன் பிற நாட்டு இலக்கியம், ஒரு படைப்பாளி வெவ்வேறு இலக்கியங்கள், ஒரே நாட்டில் உள்ள வெவ்வேறு மொழி இலக்கியங்கள், இலக்கிய நூலுடன் இலக்கிய நூல், இலக்கண நூலுடன் இலக்கண நூல், இலக்கியத்துடன் இலக்கண நூலை ஒப்பிடுதல் கூடாது. எதோட இலக்கியத்துடன் இலக்கண நூலை ஒப்பிடக்கூடாது. வழிநூல் அல்லது மொழிபெயர்ப்பு நூலுடன் மூலநூல். அடுத்து பகுப்பு முறை திறனாய்வு, அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம். ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளையும் கூறுகளையும் ஏதேனும் ஒரு அளவுகோல் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து காணல். எடுத்துக்காட்டாக சீசு செல்லப்பாவின் மௌலினியின் மணக்கோலம் என்னும் ஆய்வு கட்டுரை எழுத்தாளர் மௌலினியின் சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி விவரிக்கின்றது. இதன் மூலமாக தமிழ் சிறுகதையின் பண்புகளும் சிறப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இவரை இதுவரை திறனாய்வுடைய வகைகளை பார்த்தீர்கள். இனி அதன் அணுகுமுறைகள். அதோடைய அணுகுமுறைகளை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லைனாக பார்ப்போம். அடுத்து திறனாய்வினுடைய அணுகுமுறைகள் பார்க்கலாம். ஒரு இலக்கியத்தை படித்து சுவைப்பது என்பது வேறு, அவ்விலக்கியத்தை திறனாய்வு செய்வது என்பது வேறு. சுவைப்பதற்கு அணுகுமுறை தேவையில்லை, ஆனால் திறனாய்வு செய்வதற்கு அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது. திறனாய்வு அணுகுமுறை விளக்கம். ஒருவர் மற்றவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவருடன் நன்கு பேசுவதற்கும் அவர் மூலமாக செயல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சில வழிமுறைகளை பின்பற்றுவர். அவற்றையே அணுகுமுறை. அணுகுமுறை என்பது ஒருவர் மற்றவற்றை அறிந்து கொள்வதற்கும் அவருடன் நன்கு பேசுவதற்கும் அவர் மூலமாக ஒரு செயல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சில வழிமுறைகளை பின்பற்றுவார். அதுதான் அணுகுமுறையா.
அதுபோல் ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் அல்லது இலக்கியங்களை கண்டு நெருங்கி அவற்றை எடுத்து சொல்வதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. அவ்வழிமுறைக்கு அணுகுமுறை என்று பெயர். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் அல்லது இலக்கியங்களை கண்டு நெருங்கி அவற்றை எடுத்து சொல்வதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. அவ்வழிமுறைக்கு தான் அணுகுமுறை என்று பெயர். அணுகும் கூட்டல் முறை, முறையாக நெருங்கும் முறை. முறையாக நெருங்கும் முறை என்பது தான் அதனுடைய பொருள். ஓகே, திறனாய்வு அணுகுமுறையின் நோக்கம் பார்க்கலாம். திறனாய்வு என்னும் கடலை கடக்க உதவும் மரக்கலம் போன்றது அணுகுமுறை. ஓர் இலக்கியத்தின் செய்நேர்த்தி, சிறப்பு, கலையழகு என எல்லாவற்றையும் அவ்விலக்கியத்தின் வழியாக சென்று காண்பது திறனாய்வு அணுகுமுறையின் நோக்கமாகும். சரியான வழி சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும். அதுபோல் ஒரு கொள்கையோடு கூடிய சரியான அணுகுமுறை சரியான திறனாய்வுக்கு உதவும். சில வேளைகளில் அணுகுமுறை தவறாக இருந்தால் திறனாய்வும் தவறாக அமையும். அடுத்தது அறிவோம் தெளிவோம் பார்ப்போம். திறனாய்வு குறித்து டாக்டர் ஜான்சன் என்பாரின் கூற்று என்ன அப்படின்னா, திறனாய்வு என்பவள் முயற்சி உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். பிறந்தவுடன் இப்பெண் நடுநிலைமை என்னும் செவிலித்தாயால் மெய்யறிவு என்னும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாள். இளமையிலே இவளிடம் காணப்பெற்ற சிறப்பியல்புகள் காரணமாக இவள் கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள். ஸோ இது இலக்கிய கலையில் பேராசிரியர் ராசா ஞான சம்பந்தம் சொல்லியிருக்கார் திறனாய்வு குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து திறனாய்வு அணுகுமுறையுடைய வகைகள் பார்க்குறோம். ஒரு இலக்கியத்தை திறனாய்வும் போது ஆய்வு பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறை மாறும். எடுத்துக்காட்டாக திருக்குறளில் நூற்றுக்கணக்கான ஆய்வுப் பொருட்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றின் ஆய்வுக்கு ஏற்ப அணுகுமுறை மாறுவதை பின்வருமாறு காரணம். திருக்குறளில் உவமை நலன் என்னும் ஆய்வுக்கு மொழியியல் அணுகுமுறையும், திருக்குறளில் அறிவியல் கருத்துக்கள் என்னும் ஆய்வுக்கு அறிவியல் அணுகுமுறையும், திருக்குறளும் நாலடியாரும் என்னும் ஆய்வுக்கு ஒப்பியல் அணுகுமுறையும் தேவைப்படுகின்றன. ஆகவே ஆய்வு பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறைகளும் மாறுகின்றன. அவ்வகையில் பல திறனாய்வு அணுகுமுறைகள் உள்ளன. அணுகுமுறைகள் சிலவற்றை மட்டும் மிகச் சுருக்கமாக அறிந்து கொள்வோம். முதல் அணுகுமுறை அறநெறி அணுகுமுறை, மொராலிட்டிசம். மனித சமூகத்தில் தொன்று தொட்டு மரபு வழியாக வந்தவை அறங்கள். அவற்றை மையமாக கொண்டு இலக்கியங்களை அணுகுவது. மனித சமுதாயத்தில் தொன்று தொட்டு மரபு வழியாக வந்தவை தான் அறங்கள் அப்படிங்கிறது. இவற்றை மையமாக கொண்டு இலக்கியங்களை அணுகுவது தான் அறநெறி அணுகுமுறை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரும்பாலான நூல்கள் அறமுறைப்பனாக உள்ளன. அறம், பொருள், இன்பம், வீடடைதல், நூற்பயனே என்று இலக்கணம் கூறுகிறது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என திருக்குறள் சமயஞ்சார அறத்தை கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் 3 உண்மைகள் உணர்த்தப்படுகின்றன. அவை அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருட்டு வந்து ஊட்டும் என்பன. இவை 3ம் சிலம்பின் மைய கருத்துகள். இந்நூலின் நிகழ்ச்சி புனைவுகள் யாவும் இம்மைய கருத்தை சுற்றி அமைகின்றன. மனித சமுதாயத்தில் இவை மதிப்பு வாய்ந்த அறங்களாக உள்ளன. இத்தகைய அறக்கோட்பாடுகள் இலக்கியங்களை அளவிட உதவுகின்றன. ஆகவே அறவியல் அணுகுமுறை இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்கமுறையை ஆராய்வதோடு இலக்கியத்தை தரம் பிரித்தும் கூறுகிறது. அடுத்து சமுதாயவியல் அணுகுமுறை, சோஷியலிசம். சோஷியோலாஜிசம். சமுதாயத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளே இலக்கியங்களின் கருப்பொருளாக அமைகின்றன. அதனால்தான் இலக்கியம் என்பது வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொலிக்கும் காலக்கண்ணாடி எனவும் சமுதாயத்தின் புலப்பாடு எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். இப்போ சமுதாயத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளே இலக்கியங்களின் கருப்பொருளாக அமைகின்றன. அதனால்தான் இலக்கியம் என்பது வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொலிக்கும் காலக்கண்ணாடி, சமுதாயத்தின் புலப்பாடு எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆகவே இலக்கியத்தில் பதிவாகும் மக்களின் சமுதாய கூறுகளை ஆராய்ந்து தொகுப்பதே சமுதாயவியல் அணுகுமுறை.
சமுதாய பின்னணி அல்லது களம், சமுதாய நிறுவனங்கள், குடும்பம், அதன் வகைகள், சமூக உறவுகள், கிராம நகர வாழ்க்கை, இனம், ஊர், நம்பிக்கைகள், சமூக மதிப்புகள், ஒழுக்கம் முதலான நற்பண்புகள், நீக்க வேண்டிய தீய பழக்கங்கள், சமுதாய சிக்கல்கள், சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முதலியன சமுதாயவியல் அணுகுமுறை சார்ந்து ஆராயப்படுகின்றன. தமிழ் சமூக வரலாற்றுக்கு குறிப்பாக பழந்தமிழ் சமூகத்தை அறிந்து கொள்ள சமுதாயவியல் அணுகுமுறைகள் உதவுகின்றன. இவ்வணுகுமுறைகள் பழமையானவையாகவும் அதே வேளையில் பரவலாக செய்யப்படுவனவாகவும் உள்ளன. இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள நெருக்கத்தை அதன் இயங்குதிறனாய்வை கொண்டு இவை அமைகின்றன. எனவே இவை பல கோணங்களில் வெளிப்படுகின்றன. சமுதாய அணுகுமுறைகள் குறிப்பாக சமுதாய பின்புலம் காணுதல், குறிப்பிட்ட இலக்கியம் தோன்றுவதற்கு குறிப்பிட்ட பின்புலமே காரணமாகுதல் என்ற முறையில் ஆராய்கின்றன. எடுத்துக்காட்டாக தமிழ் சிறுகதைகளின் தொடக்க காலத்தில் விதவியர் துன்பம், குழந்தை திருமணத்தின் கொடுமை முதலியன மிகுதியாக இடம்பெற்றிருக்கின்றன. அதே வேளையில் அண்மை கால சூழலில் அத்தகைய கருப்பொருளை காண்பது அரிது. ஏனெனில் திருமணமாகாத முதிர்ந்த கன்னியர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளே இப்போதைய புதினங்களில் இடம்பெறுகின்றன. அது மட்டுமின்றி பெண்களின் எழுச்சி, பெண்ணிய சிந்தனைகள் முதலியனவும் பெருகி வருகின்றன. அடுத்து உளவியல் அணுகுமுறை. சைக்கோ அனலாட்டிசம் மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியத்தை அணுகி திறனாய்வது உளவியல் அணுகுமுறை. சிக்மண்ட் பிராய்டு என்பவர் உருவாக்கிய உள பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் அணுகுமுறை மேற்கொள்ளப்படுகிறது. உளவியல் அணுகுமுறையானது இலக்கியத்தில் சித்தரிக்கப்படும் கதை மாந்தர்களின் மனங்களையும் நடத்தைகளை அறியவும், படைப்பாளியின் மன வெளிப்பாடுகளை அறியவும், அவ்விலக்கியத்தை படிப்பவர் தம் மன உணர்வுக்கேற்றவாறு அமைகின்ற கூறுகளை அறியவும் என 3 அடிப்படைகளில் செயல்படுகிறது. எடுத்துக்காட்டாக மு. வரதராசரின் சில புதினங்களில் காணாமல் போவதாக ஒரு கதைப்பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். காரணம், மூவா குழந்தை பருவத்தில் காணாமல் போய் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டார் என்பதுதான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி காணும் தீக்கனவு அவளுடைய குழப்பமான மனநிலையின் வெளிப்பாடே ஆகும். உளவியல் அணுகுமுறை இலக்கிய கதை மாந்தர்களின் மனநிலை தொடர்பான பல கூறுகளிலும் கவனம் செலுத்துகிறது. ஆகவே உளவியல் அணுகுமுறையானது இலக்கியத்தின் புரியாத இடங்களை புரிந்து கொள்ளவும், உட்பொருளை குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் விளங்கி கொள்ளவும் பெரிதும் உதவுகிறது. அடுத்து மார்க்சிய அணுகுமுறை. ஒரு பொருளையும் அதன் இலக்கியத்தையும் முதன்மையாகவும் மூலமாகவும் கொண்டு உலகத்தையும் அதன் வாழ்வியல் உத்திகளையும் விளக்குவது மார்க்சியம். இக்கோட்பாடு அடிப்படையில் இலக்கியத்தை ஆய்வு செய்யும் அரசியல், பொருளாதார, சமுதாய தத்துவமாகும். இக்கோட்பாட்டை காரல் மார்க்ஸ் என்பவர் உருவாக்கினார். அவர் சமூகம் வர்க்கமாக பிளவுபட்டிருப்பதை இனம் கண்டார். சமுதாய ஏற்ற இறக்கங்களுக்கு பொருளே அடிப்படை காரணம் என்பதை சுட்டிக்காட்டினார். பிற தத்துவங்கள் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டிருக்க மார்க்சியம் பொருள் முதல் என்பவை மையமாக கொண்டுள்ளது. மக்களிடமிருந்து தோன்றும் இலக்கியங்கள் மக்களை நோக்கி செயல்படுகின்றது. இதுதான் அதன் பொருண்மை. பிற தத்துவங்கள் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டிருக்க மார்க்சியம் பொருள் முதல் என்பதை மையமாக கொண்டுள்ளது. மக்களிடமிருந்து தோன்றும் இலக்கியம் மக்களை நோக்கி செயல்படுகின்றது. இதுதான் அதன் பொருண்மை. அதாவது இலக்கியத்தை மக்களோடு நெருங்கச் செய்வதே மார்க்சிய திறனாய்வு அணுகுமுறையின் அடிப்படை பண்பாகும். அடுத்தது அமைப்பியல் திறனாய்வு, ஸ்ட்ரக்சரலிசம். ஒரு அமைப்பு என்பது பல பகுதிகளை உடையது. அவை ஒவ்வொன்றும் ஆற்றலும் திறனும் உடையன. அமைப்பின் உறுப்புகள் சிதையுமானால் கட்டமைப்பும் சிதைந்துவிடும். இக்கருத்தின் அடிப்படையில் இலக்கியத்தை அணுகுவது அமைப்பியல் அணுகுமுறை. இலக்கியத்தை ஆய்வுக்கென எடுத்துக்கொள்ளும்போது அதனை தனக்குள் பல உறுப்புகள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைவுடன் ஒரு அமைப்பாக அமைப்பியல் காண்கிறது. குறிப்பிட்ட அமைப்பின் பண்புகளை அல்லது கூறுகளை அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆராயக்கூடாது. அமைப்பிற்குள்ளே இருந்துதான் ஆராய்தல் வேண்டும் என்பதை அமைப்பியல் அணுகுமுறை வலியுறுத்துகிறது.
அமைப்பியல் அணுகுமுறை இலக்கியங்களில் எவ்வாறு ஆராயப்படுகிறது என இனி காண்போம். இலக்கியங்களுள் கதை வடிவம் இலக்கியங்களுள் கதை வடிவம் ஒன்று. இக்கதை வடிவங்களில் வினை நிகழ்வுகளின் கட்டுக்கோப்பும் கதை பின்னலும் ஆராயப்படுகின்றன. கதை அமைப்பை தீர்மானிப்பதில் கதை பின்னல் ஆற்றலுடையதாக விளங்குகிறது. எடுத்துக்காட்டாக நாஞ்சில் நாடனின் மிதவை நாவலை குறிப்பிடலாம். படித்த இளைஞன் ஒருவன் சரியான வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டிலிருந்து நெருக்கடி மிகுந்த மும்பைக்கு செல்கிறான். அங்கே காலூன்ற முடியாமல் வெறும் மிதவையாய் அலைந்து அவதியுறுகிறான். இது அந்த புதினத்தின் கதை பின்னலாக விளங்குகிறது. இக்கதையின் பாத்திர படைப்பே குறிப்பிடத்தக்க வினை நிகழ்த்துவதாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே வினை நிகழ்த்துகிற பாத்திரங்களின் வைப்பு முறையும் அவற்றை இடம் நகர்த்தும் முறையும் அமைப்பியல் விளக்கத்திற்கு உட்பட்டதாகும். ஆகவே இலக்கியத்தின் பண்பு நிலைகளை அவற்றுக்கு வெளியே போகாமல் உள்ளே நின்று அவற்றின் கட்டுமானங்களை மையமாக கொண்டு பேசுவதே அமைப்பியல் அணுகுமுறையாகும். திறனாய்வு குறித்து பல செய்திகளை புரிந்து கொண்ட நாம் இக்கட்டுரையின் நிறைவாக திறனாய்வின் பயன்களையும் அறிந்து கொள்வோம். அப்போ என்னென்ன அணுகுமுறைகள் இருக்குதுன்னு சுருக்கமாக பார்த்தோம். அடுத்து நம்ம இன்னொரு இது அறிந்து தெளிவோம் படிக்கலை, அதையும் படிச்சுட்டு வந்துடும். அடுத்து திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் கிரிட்டிசிசம். இச்சொல் கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லின் ஆக்கமாகும். இதன் பொருள் பிரித்து பார்ப்பதும் தீர்ப்பு சொல்வதுமாகும். கிரிட்டிசிசம் என்பதை ஒரு கலை சொல்லாக முதலில் பயன்படுத்தியவர் ஜான் ட்ரைடன் 18ஆம் நூற்றாண்டு என்னும் ஆங்கில கவிஞர் ஆவார். அதற்கு முன்னால் கிரிட்டிக் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் சிந்தனையாளர் ஃப்ரான்சிஸ் பேகன் 1605. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பேராசிரியர் முத்துசிவன் 1944. விமரிசை என்ற வடமொழி வழக்கிலிருந்து சொல்லுக்கு பாராட்டுதல், விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்று பெயர். அப்போ திறனாய்வு விமரிசை அப்படிங்கிற சொல்லுக்கு பாராட்டுதல், விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்று பொருள். தமிழில் இச்சொல்லுக்கு இணையாக திறனாய்வு என்ற சொல்லை வழக்கத்தில் விட்டவர் பேராசிரியர் ஆசாகர் ஞானசம்பந்தன் 1953. இந்த நியூஸ் திறனாய்வுக்களை பேராசிரியர் தீசு நடராசன் அவருடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இன்னொரு அறிந்து தெளிவோம். ஆங்கிலத்தில் விமர்சனத்திற்கென்றே தனி பத்திரிகைகள் வெளிவருகின்றன. சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விமர்சன பத்திரிகையில் வெளிவரும் புத்தக விமர்சனங்களை படித்தால் ஒரு நூலை பற்றி வாசகன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இலக்கிய விமர்சனம் அதில் ரகுநாதன் அவர் அதில் சொல்லியிருக்கார். கடைசியாக நாம் பார்க்கக்கூடியது திறனாய்வினால் விளையும் பயன்கள். 10 மார்க் கேள்வியில் அடிக்கடிக்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர கேள்வி இது ஒன்று தான். இலக்கிய திறனாய்வால் விளையும் பயன்கள். இலக்கியங்களை சுவைத்து பாராட்டவும் சிறந்த கருத்துக்களை தேர்ந்து அறியவும் திறனாய்வு பயன்படுகிறது. மூல நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. புதிய நூல் வெளியீடுகளை உணர்த்துவதுடன் சிறந்த நூலாசிரியர்களையும் அறிமுகப்படுத்துகிறது. இலக்கியம் பல கோணங்களில் ஆய்வு செய்யப்படுவதால் நூலாசிரியரின் ஆளுமை புலப்படுகிறது. எனவே திறனாய்வாளன் நூலாசிரியரைப் போல வாழ்க்கை பற்றிய விளக்கத்தை தர முடிகிறது. குறுகிய காலத்தில் சிறந்த நூல்கள் அனைத்தையும் படிப்பதற்கும் திறனாய்வு உதவுகிறது. தமிழ் தாய்மொழி இலக்கியங்களை மட்டுமன்றி பிறமொழி இலக்கியங்களையும் அறிந்து கொள்ள ஓரளவு துணை செய்கிறது. இலக்கியத்தின் சுவையான பகுதிகளை அறிந்து கொள்ள உதவுகிறது. விளக்கம் பெற வேண்டிய கருத்துக்களையும் தெளிவாக்குகிறது. சிறந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுத்து செய்வதுடன் சிறப்பில்லாதனவற்றையும் இனங்காணமும் வழிகாட்டுகிறது. பள்ளி பாடப்புத்தகங்களில் திறனாய்வை பற்றி சுருக்கமாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் ஃபுல்லாக பார்த்தோம். அதுபோக திறனாய்வு கலை அப்படிங்கிறது தீசு நடராசன் அவருடைய புத்தகங்களில் விரிவாக சொல்லியிருப்பாங்க. அதை நாம் படிக்கணும். அப்போ தான் இந்த திறனாய்வு பற்றி மற்ற கேள்விகள் நாம் கேட்கும்போது நம்ம ஒரு 20 மதிப்பெண் வினாக்கள்லாம் எழுதும்போது இது நமக்கு பத்தாது அப்படிங்கிறத உண்மை. அது படிக்கணும். அடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம். அது போக இன்னும் திறனாய்வை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த வீடியோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சன்சி ஐஏஎஸ் அகாடமி. நன்றி.